அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த வழக்கை விசாரிக்க எஸ்ஐடி அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். கரூரில் தாவேகாவுடைய பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமை தாங்குகிறார். 2 பெண் எஸ்பிக்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஷியாமலா தேவி, விமலா என்ற இந்த 2 பெண் எஸ்பிக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி ஆய்வாளர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய 8 அதிகாரிகளும் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐடி விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவர்கள் கரூரில் முகாமிட்டிருக்கிறார்கள். கரூரில் சுற்றுலா மாளிகையில் தற்பொழுது அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஐஜி அஸ்ராகருக்கு அங்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு ஆலோசனை நடத்திவிட்டு அதற்கு பிறகு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், கரூர் டவுன் போலீசார் இதுவரை இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் இருந்திருக்கிறது, இதுவரை என்ன விசாரணை நடத்தியிருக்கிறார்கள், வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள், இவற்றை எல்லாமே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்தில் சென்று இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். வெளிச்சாமிபுரம் பகுதியில எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் என்ன, இன்னும் அந்த இடத்துல முழுமையாக விசாரணை அமைப்புகள் எல்லாம் அங்க வர வேண்டும் என்பதனால அந்த இடத்தில் எவற்றையுமே அகற்றாமல் வைத்திருக்கிறார்கள். சிதறி கிடக்கக்கூடிய காலனி, அந்த மேற்கூரை, சரிந்து விழுந்த மேற்கூரை, உடைந்து விழுந்த அந்த மரக்கிளைகள், இவற்றை எதையுமே அகற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். முக்கியமான தடயம் என்பதனால இவற்றை எல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு நேரடியாக சென்று பார்வையிடுகிறது. அங்கே எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக ஏற்கனவே காவல்துறை சில ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள், விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் வைத்து அந்த பகுதியில இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கக்கூடும், இந்த இடத்துல எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அங்க எந்தெந்த பகுதிகள் எல்லாம் உயிரிழந்து கிடந்தார்கள், எப்படி நடந்தது, எவ்வளவு பேர் கூட்டம் இருந்தது என்ற கோணங்கள் எல்லாம் அடுத்தது நேரடியாக விசாரணை செய்ய இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் மீண்டவர்கள், காயத்துடன் உயிர் மீண்டவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சந்தித்து எதுவும் குற்றச்சாட்டுகள், புகார்கள் எதுவும் அவர்கள் தரப்புல இருந்தால் அவற்றையும் பெற்று அதன் அடிப்படையில இந்த விசாரணை தொடரும் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.